ஹோட்டல் ஸ்டைலில் பிரிஞ்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 2 பிரிஞ்சில் 2 பட்டை, ஒரு ஸ்டார் பூ, கிராம்பு வந்து நான் இன்றைக்கி சேர்க்கல. 5 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு இது கூடவே 3 பச்சை மிளகா லைட்டாக கீறி போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு அதையுமே போட்டு நல்லாவே வதக்கி விட்டுடுறேன். கல்லுப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனவுடனே 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்சதாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க, கடையில் வாங்காமல். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட தக்காளி 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே போட்டுட்டு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதுவுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து 2.5 கிளாஸ் வந்து பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். 5 கிளாஸ் தண்ணி வந்து வச்சா கரெக்டாகவே இருக்கும், அதனால் 5 கிளாஸ் தண்ணியுமே வச்சுக்கிறேன். உப்பு வந்து ஃபஸ்ட்டே போட்டாச்சு, அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சிட்டு அது கூடவே லைட்டாக கேசரி பவுடர் ஆட் பண்ணி அதையுமே ஊற்றிக்கிறேன். அரிசியுமே போட்டுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். இப்போ திறந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே லைட்டாக கிண்டி மட்டும் விடுங்க, அரிசிலாம் உடையாமல். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்ணும் போல் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டுமே சரி சூப்பராகவே இருக்கும். என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த பிரிஞ்சி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியுமே சரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாவே சூப்பராக வந்திருந்தது. இப்போ என் பொண்ணு சொல்கிறத கேட்குறீங்களா? மௌலி, பிரிஞ்சி பூ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவ்வளோதாங்க, என் பொண்ணு ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே என்னங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.